अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नूमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्न जहन्नम कानत मिर्सादा लित्तागीन मआबा लाबिसीन फीहा अहकाबा ला यदूकुन फीहा बरदन वला शराबा इल्ला हमीम व गस्साका அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபி வழியில் ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே வருகிறோம். எந்த நோக்கத்திற்காக நாமெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்திலே பரிபூர்ணமான வெற்றியை மறுமை நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை நம்பி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் 3 வகையினர்களாக இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாம் வகை முஸ்லீம்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், முஸ்லிமான பெற்றோர்களுக்கு அவர்கள் பிறந்திருப்பார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எந்த ஒரு அடிப்படையும் அவர்களுடைய உள்ளத்திலே நிச்சயமாக இருக்காது. அவர்களிடத்திலே நீங்கள் தொழுகையை பற்றி கேட்டால், நோன்பை பற்றி கேட்டால், ஜக்காத்தை பற்றி கேட்டால், இன்னும் இது மாதிரியான பல செய்திகளை கேட்டால், அதை பற்றி உண்டான எந்த விதமான நாலேஜ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நாலேஜே அவர்களிடத்திலே இருக்காது. அவர்களே தங்களை முஸ்லீம்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய வருடத்தில் ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது, அதுதான் பெருநாள். அப்போ அந்த பெருநாளில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் கூட அந்த பெருநாள் கூட இருக்காது. வர்றது ஆக லாஸ்ட்டாக இருக்கும், போகிறது பார்த்தீங்கன்னா முதல்ல போயிடுவாங்க. அந்த ஒன்று தான் அல்லாஹ் கூட குரானில் தன்னுடைய திருமறை குரான் சொல்லி காட்டுறானா இல்லையா? வமினன் நாஸி மையக்கூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர், அல்லாஹுவை நாங்கள் நம்பியிருக்கிறோம், மறுமை நாளை நாங்கள் நம்பியிருக்கிறோம் என்று மனிதர்களில் சிலர்கள் சொல்கிறார்கள்ங்கிறான். எல்லாத்தையும் பகுதி பகுதியாக பிரித்து இவன் இந்த கேட்டகரியில் இருக்கிறான், அவன் அந்த கேட்டகரியில் இருக்கிறான் நம்ம சொல்லவும் இல்லை. ஈமானில் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கேட்டகரியெல்லாம் பிரிக்கிறான். அப்போ இவர்கள் அல்லாஹுவை நம்பியிருக்கிறோம், அல்லாஹுடைய வேதங்களை நம்பியிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். வமாஹும் பி மூமின், அவர்கள் அவ்வாறு சொன்னாலும் நிச்சயமாக அவர்கள் மூமின்கள் அல்ல. அவர்கள் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே தவிர, அல்லாஹுடைய பார்வை என்ற ஒரு பார்வை இருக்குல்ல, அரசாங்கத்துக்குன்னு ஒரு பார்வை இருக்கும், அல்லாஹுக்குன்னு ஒரு பார்வை இருக்கும், முஸ்லீம் சமூகத்திற்குன்னு ஒரு பார்வை இருக்கும். இப்போ அரசாங்கத்தினுடைய பார்வை என்ன? உங்களுடைய பேர் அரபியில் இருக்குதா, அது போதும் அவனுக்கு. உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் சரியாக இருக்குதா, நல்லா இருக்குதா, உறுதியாக இருக்குதா, இதெல்லாம் அரசாங்கம் பார்க்கவா செய்யும்? அப்படியெல்லாம் இல்லை. நீ பெற்றோருக்கு பிறந்திருக்கிற, அந்த பெற்றோர் முஸ்லீமு, நீயும் முஸ்லீமான சமூகத்தில் தான் அங்கம்னு நீயே சொல்லிக்கிற. நீயே உன்னை முஸ்லீம்னு சொல்லும்போது நாம ஏன் உன்னை முஸ்லீம் இல்லைன்னு சொல்லக்கூடாது? அப்படி சொல்லக்கூடாது இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க உலகத்தில் நம்ம பார்க்குறோம்ல. ஆனால் அல்லாஹனுடைய பார்வையில் ஈமான் இருக்குது பார்த்தீங்களா, அது பலதரத்தில் இருக்கிறது. அதெல்லாம் நாம் சுயமாக சிந்தித்து யோசித்து பார்த்து, நாம் கூட இப்போ இந்த ரமதான் மாதத்தில் ஈமானுக்குரிய பயிற்சியை தான் நம்ம எடுத்தோம். அந்த பயிற்சி பயன் தருதா, அதனுடைய விளைச்சல் இருக்கா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இல்லை, விதையை போட்டாச்சு. ரமதான் மாதம் முழுவதும் நம்ம என்ன செஞ்சாச்சு? விதையை போட்டாச்சு. அந்த விதை உருப்படியாக நம்ம போட்டிருந்தா தானே அதனுடைய விளைச்சல் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம போட்டிருக்கக்கூடிய விதையை ஒரு ஆகாவளி விதையாக இருந்துச்சுன்னா, பயனற்ற விதையாக இருந்துச்சுன்னா
உபயோகம் இருக்காதுல்ல. அப்போ அந்த உபயோகம் வந்து நம்மளுக்கு எப்போ தெரியும்னு கேட்டால், அந்த ரமதான் முடிஞ்சு போச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்து வரக்கூடிய ரமதான் வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அதனுடைய விளைச்சல் தெரியும். மறுமை நன்மைங்கிறது அது மறுமை நாளில் தெரியும். ஆனால் நான் இப்போ தொழுது இருக்கிறேன், நோன்பு வச்சிருக்கிறேன், ஜக்காத்து கொடுத்துருக்கிறேன், சதகாவை கொடுத்துருக்கிறேன், என்னென்னமோ பண்ணியிருக்கிறேன், அதனால் என்னிடத்தில் மார்க்கம் ஏற்பட்டிருக்குதா இல்லையாங்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன செய்யும்னா தெரியும். உங்களை பற்றி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, என்னை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பற்றி நீங்களே என்ன செய்யலாம்னா மார்க்கை போட்டுக்கொள்ளலாம். ஆக இந்த மாதிரியான முஸ்லீம்கள் ஒரு சாரார். சொல்லப்போனால் முஸ்லீம்களுடைய போர்வையில் இருக்கக்கூடிய நாத்திகர்கள் என்று நாம் சொல்லலாம். இன்றைக்கு கூட சமூக வலைதளத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தை கேலி செய்யக்கூடிய, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை கிண்டல் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் முஸ்லீம்கிற போர்வையில் இன்னைக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மாற்றார்கள் நான் சொல்லலை, முஸ்லீம்களே என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த ஹிஜாபெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரியான அடிப்படையில் பேசுகிறாங்கல்ல, இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அந்த முஸ்லீமாக தான் இருப்பாங்க. இன்னும் ஒரு சாராரனுடைய ஈமான் அது எந்த அளவுக்கு இருக்கும்னு கேட்டால், எதில் அவர்களுக்கு இஸ்லாத்தில் உடன்பாடு இருக்கிறதோ அல்லது எதில் வந்து அவர்களுக்கு நன்மை இருப்பதாக, உலக நன்மை இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்களோ அதை மாத்திரம் என்ன செய்வாங்கன்னா உலகத்தில் பின்பற்றுவாங்க. ஜமாத்தில் வந்து தங்களை வந்து ஐக்கியமானவர்களாக காட்டிக்குவாங்க. ஏன் காட்டுறாங்க? இப்போ மௌத்தா போனால் அடக்கம் பண்ணாங்கல்ல, ஏதாவது உங்களுக்கு இருந்தால் தான் அடக்கம் பண்ணுவாங்க. அப்போ நம்மளை வந்து சுடுகாட்டுக்கு கொண்டு போயிட போகிறாங்க, அல்லது அங்கே கொண்டு போய் என்ன செஞ்சிட போகிறாங்க, வேறு மாதிரியான முறையில் எரிச்சிட போகிறாங்க, அடக்கிட போகிறாங்க. நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு முறை வேணுமா இல்லையா? அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ பள்ளிவாசலில் வந்து ஐக்கியமாக இருக்கக்கூடிய நபர்களில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20% இப்படி தான் இருப்பாங்க. சந்தானா கட்டணா இல்லையா? மற்றதுலாம் நீங்கள் வந்து நம்ம தலையிடாது, நீ அதை செய்யலை இதை செய்யலை, அது தேவையில்லை. பள்ளிவாசல் கட்டக்கூடிய சந்தா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, அது தெளிவாக கொடுத்துட்டான் இருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி என்ன செய்வான்னு கேட்டால், அவர்களுக்கு இதில் வந்து உலகத்தில் உண்டான தேவை நிறைவேறுகிறதோ, கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆக போகுதா, பள்ளிவாசலுடைய புஸ்தகம் தேவைப்படுகிறது, பதிவேடுன்னு ஒன்று வேணுமா இல்லையா? அப்போ ஜனாதாவுக்கு வர்றது, இதே மாதிரி கல்யாணத்துக்கு வர்றது. அப்போ அதே மாதிரி ஒரு சொத்து பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக ஆண்களாக இருந்தால், ஏன்னா பெண்களுக்கு வந்து ஆண்களோட கம்மி தானே மார்க்க பார்வையில், அது சரிங்கிறது வேற. ஆனால் ஆண்களோட கம்மி தானே, ஆணாக இருந்தால் மார்க்கத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், சொத்தை பிரித்து கொள்ளலாம்னு சொல்லி அதுக்கெல்லாம் பத்வாவெல்லாம் கேட்பாங்க. எதுலையெல்லாம் இவர்கள் ஆர்வம் காட்டுறாங்களோ அதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா உலகத்தினுடைய லாபமாக தான் இருக்கும். உலகத்தில் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். இப்படிப்பட்ட முஸ்லீம்களும் என்ன செய்கிறாங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறார். குர்ஆனில் கூட இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது 2வது அத்தியாயத்தினுடைய 85வது வசனம், அவ தூமினூன பிபாதில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபாத். வேதவசனங்களில் சிலதை ஏற்று வேதவசனங்களில் சிலதை நீங்கள் மறுக்கிறீர்களா அல்லாஹ் கேட்குறான். இந்த ரமதான் மாதம் வந்து சிறப்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்லை, ஏன் சொல்கிறோம்? திருமறை குர்ஆன் வழங்கப்பட்ட காரணத்தினால்தான் நம்ம சிறப்புன்னு சொல்கிறோம். அப்போ அந்த எல்லா வசனங்களும் இறைவனால் வழங்கப்பட்டதா அல்லது அதில் உள்ள சிலது மட்டும் அல்லாஹ் வழங்கலானா? எல்லாத்தையும் சேர்த்தான அல்லாஹ் வழங்கினா? அப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தி தானே நம்ம வந்து நடவடிக்கைகளை கொண்டு வரணும். அப்படி இல்லாமல் முஸ்லீம்களில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, வேதத்தில் சில வசனங்களை ஏற்று வேதத்தில் சில வசனங்களையும் மறுக்கிறார்கள் சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். இது 2வது அத்தியாயத்தினுடைய 85வது வசனத்தில் இருக்கிறது. சொல்ல போனால் சுயநலவாதிகள் நம்ம சொல்லலாம், நம்மளே ஏற்றுக்கொள்ள மாட்டோமே. உங்கள்கிட்ட ஒரு ஆள் வர்றாரு, அவருக்கு காசு தேவைப்படும் போது உங்கள்கிட்ட வர்றது, அவருக்கு ஆலோசனை தேவைப்படும் போது உங்கள்கிட்ட வர்றது, அவருக்கு வந்து ஏதாவது சிக்கலில் மாட்டிட்டான்னு வைங்களேன், அந்த நேரம் மாத்திரம் உங்கள்கிட்ட வர்றது, மற்ற நேரம் உங்களை கண்டுகொள்றதே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அவரை எந்த நிலைமையில் வைப்பீங்க? என்னடா காசுனா வர்றான், ஆலோசனைனா வர்றான், சிரமம்னா வர்றான், மருத்துவ தேவைன்னா வர்றான், பள்ளிக்கூட தேவைன்னா வர்றான், மற்றதுக்கெல்லாம் வந்து பங்கீடு கொடுக்கறதே இல்லையே, எந்த இதுலேயும் வந்து அவன் தலையிடுறதே கிடையாது. அப்போ நம்ம இவனை வந்து எந்த அளவுக்கு நம்ம மதிப்போம்? ஒரு மனிதன் பிற மனிதனை மதிக்கிறது கூட அளவுகோலை நம்ம வச்சு தான் இருக்கிறோம். இந்த மாதிரி தான் அல்லாஹ்வும் பார்க்குறான். நீ ஈமான்தாரி நீ சொல்லிக் கொள்கிறாய், ஆனால் உன்னுடைய ஈமான் வந்து எந்த தரத்தில் இருக்குதோ அந்த தரத்தில் தான் நான் என்ன செய்வேன், உன்னை பார்ப்பேன் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் திருமறை குர்ஆன்ல நிறையா வசனங்கள் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு சாரார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு அந்த ஈமானிய உணர்வெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கும். மறுமையில் நம்ம வெற்றி அடையணும், மறுமையில் வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நரகை நோக்கி நம்ம சென்று விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆழமான நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா.
அதெல்லாம் இருக்கும். ஆனால் என்னன்னு கேட்டால் அந்த ஆழமான நம்பிக்கையில் வந்து அடிக்கடி தடுமாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நல்லா தான் நடக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் வந்து என்ன செஞ்சதுன்னா அவங்கள கெடுத்து விட்டுரும். பெருசாக வேணாம். இப்போ நம்ம எல்லாருமே இந்த ரமதான் மாதத்தில் எத்தனையோ விதமான பாவங்களை அல்லாஹ்விடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்டோமா இல்லையா? கேட்டுதான் இருக்கோம், தௌபா செஞ்சுதான் இருக்கோம். ஆனாலும் நமக்கு வந்து அதில் நிலைச்சிருக்க முடியுதா? எத்தனையோ விதமான பிரார்த்தனைகளை வந்து நம்ம சரிதால பண்ணோம். இறைவா, நான் இனிமேலாவது நான் என்ன செய்வேன், நான் வந்து தொழுகையை கடைபிடிப்பேன், நான் வந்து ஒழுக்கமாக வாழ்வேன், என்னென்னமோ நம்ம சபதம் எடுத்தோமா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் இந்த ஒரு மாதம் முழுவதும் இறைவன்கிட்ட சபதம் எடுக்கிறதா நம்முடைய வேலையாகவே இருந்தது. லோகராத்து, அசருக்கு, மகரிபுக்கு, இசாவுக்கு பார்க்குறோமா இல்லையா? பள்ளிவாசலில் வந்தது, குரானை ஓதனது எல்லாமே எதுக்காக வேண்டி? இறைவா, இனிமேல் நான் உருப்படியாக நடப்பேன், இந்த ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இருந்தோம். ஆனால் நம்மளுக்கு இருக்க முடியல. பாரு, இருக்க முடியாது. நம்மளுக்கே தெளிவாக தெரியுது, என்னடா ரமதான் முடிஞ்சு ஒரு 25 நாள் கூட ஆகலை. அப்படியாச்சு ஒரு 25 நாள் ஆச்சு, 2 நாள் தான் ஆயிருக்கு. இதை சொல்லப்போனால் இதை ஈமானுடைய பவரை இவ்வளோதான். ஈமானுக்குன்னு ஒரு பவர் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் சார்ஜ் போட்டாலும் சரி, அது வந்து கொஞ்சமாக தான் இயங்காது. அதுக்கப்புறம் மொத்தமாக என்ன செஞ்சு போயின்னா டவுன் ஆகி போயிடும். அது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கத்தானே செய்யலாம். இன்னும் சொல்ல போனால் இது வந்து ஒரு குறைகடை, நம்மளுக்கு குறையா தெரியுது. அந்த குறையா தெரியறது நல்லது தான். ஆனால் இவர்கள் எல்லாம் குறையா பார்க்க மாட்டான். நல்லா விளங்குதா உங்களுக்கு? அதாவது ஒருத்தன் தன்னை ஈமான்தாரின்னு பரிசுத்த வாதம் பேசுகிறான் பார்த்தீங்களா, அவனை குறையா பார்க்குறான் அல்ல. சிலரை ஏற்றுக்கொண்டு சிலரை மறுக்கிறான் பார்த்தீங்களா, அவனை கூட எல்லாம் குறையா பார்க்குறான். அதே நேரம் நம்ம இப்படியெல்லாம் சபதம் எடுக்கிறோம், இருந்தாலும் கொஞ்சம் அப்படி தடுமாறிடுறோம்ல, நம்ம மேலேயே நம்மளுக்கு ஒரு வெறுப்பு வருது இல்லை? என்னடா இப்படியெல்லாம் இருக்கும், அப்போ அல்ல இவன் நம்மளை விரும்புவானா ஒரு சந்தேகம் வருது பார்த்தீங்களா? அல்ல நம்மளை வெறுக்க மாட்டான். நம்ம அல்ல வெறுப்பானா? வெறுக்க மாட்டாங்க. மனிதனை அல்ல இப்படி தான் படைச்சிருக்கான். அது சில விஷயங்களுக்கு வந்து நம்ம போட்டு சமூகத்தை வந்து திட்டக்கூடாது. சமூகத்துக்கு வந்து எதை சொல்லணுமோ அந்த சொல்ல வேண்டிய படிப்பினைகளை பாடங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணுமே தவிர திட்டத்திலேயே நம்ம கவனம் செலுத்திட்டு இருந்தான்னு வைங்களா, அவங்க சிந்திக்க மாட்டாங்க. அவன் மனிதன் வந்து எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான், அவன் அறிவோடு படைக்கப்பட்டிருக்கிறான், ஆசையோடு படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த ஆசைகளை தூண்டக்கூடிய அனைத்து விதமான சாதனங்களும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்திலாம் என்ன செய்யறான், வாழ்கிறான் என்று சொல்லும் பொழுது அவன் ரமதான்ல என்னதான் சபதம் எடுத்தாலும் தடுமாறத்தான் செய்வான். திடீர்னு என்ன செய்வான், பள்ளிவாசல் பக்கமே வராமல் வந்து போயிடுவான். திடீர்னு பார்த்தீங்கன்னா பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுவான். திடீர்னு பார்த்தீங்கன்னா தப்பான காரியத்தில் என்ன செஞ்சிருவான், ஈடுபட ஆரம்பிச்சிருவான். என்னடா இவன் தான் ரமதான்ல வந்து இப்படி இருந்தானா, இவன் தான் ரமதான் மாசத்துல அப்படி முண்டி எழுதி தஸ்மணியெல்லாம் ஊட்டிட்டு இருந்தானா, அப்படியெல்லாம் நம்மளுக்கு சந்தேகம் வருது பார்த்தீங்களா? இவர்கள் எல்லாம் தப்பா நினைப்பானா? தப்பா நினைக்க மாட்டான். ஏன்னா இப்போ மனிதனுடைய பலவீனம் அது. சஹாபாக்கள்கிட்ட கூட இது மாதிரியான அந்த ஈமானிய பலவீனம் இருக்கு பார்த்தீங்களா? ஈமானிய பலவீனம்னா என்ன? ஒரு தவறு செய்யும்போது நம்மளுக்கு உறுத்தல் பார்த்தீங்களா, என்னடா நம்ம இப்படி ஆகிட்டோம் அப்படி ஆகிட்டாங்கிற மாதிரியான ஒரு உறுத்தல் வருது இல்லை? இது சஹாபாக்கள்கிட்ட இருக்கத்தான் செய்தாரு. அது ஏற்கனவே நம்ம உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லித்தான் இருக்கிறோம். எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் ஒரு தடவை போயிட்டு இருக்கிறார். அவர் போய் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு மேலே என்ன செய்யுதுன்னு கேட்டால் பறவைகள் இருக்கிறார். இந்த பறவையை பார்க்குறார். யார் பார்க்குறா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்குறாங்க. தூபாலக யா தயீர், பறவையே உனக்கு நற்செய்தி உண்டாட்டம். பறவைகிட்ட பேசுகிறார். பறவைகிட்ட பேசுகிறான்னா கூட மக்களும் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி என்ன செய்கிறாருன்னா அந்த பறவையை பார்த்து என்ன செய்கிறாரு, பறவையே உனக்கு நற்செய்தி உண்டாகட்டும். தத்தீரு ஃபதகாவு அல சஜரி, நீ என்ன பண்ணுற, நிம்மதியாக அப்படி சுற்றிட்டு இருக்கிற மரமரமாக என்ன செய்கிற, சுத்துற. சும்ம தகுப்புல மின தமரி, உனக்கு தேவையான காய்கனிகளை எல்லாம் என்ன செய்கிறேன்னா நீ சாப்பிட்ற. சும்மா தத்தீரு லைசா அலைக்க ஹிசாபுன்னு வளா அதா, இப்படியெல்லாம் நீ சுதந்திரமாக இருக்கிற. இவ்வளோ சுதந்திரமாக இருக்கக்கூடிய உனக்கு கபரு வேதனைன்னு ஒன்று இருக்கா? இல்லை. கேள்வி கணக்குன்னு ஒன்று இருக்கா? இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து அல்லாஹ் உங்களை படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, யாழை தனி குந்துவி சொல்லுங்க, என்ன அல்லாஹ் உங்களை மாதிரி படைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. யார் சொல்றா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, என்ன வந்து அல்லாஹ் பறவை மாதிரி படைச்சு அப்படி வந்து என்ன வந்து விட்டுருந்தான்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? அப்ப இந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, பறவையை நோக்கி பேசி என்ன வந்து அல்லாஹ் வந்து பறவையாக என்ன படைச்சிருந்தா பரவாயில்லையே, என்ன ஒட்டகமா படைச்சிருந்தா பரவாயில்லையே, என்ன ஒட்டகமா படைச்சிருந்தா நான் என்ன செய்வேன், நான் வந்து பால் கொடுப்பேன்ல, மனிதர்களுக்கு உபயோகமா இருப்பேன்ல,
அப்ப இப்படியெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சஹாபாக்கள் அதே வார்த்தையில் சொல்றாங்க, வதத்து இன்னி குந்து சஜரத்தும் இலா ஜானிபி தரீகி, நான் வந்து இந்த ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய மரமாக இருந்திருந்தால் ஏதாவது பறவைகள் எல்லாம் வந்து என் மேலே உட்காரும், அப்போ அது வந்து வீடு கட்டும், அதனால் அதுக்கு உபயோகம், அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு போட்டு விதை என்ன செய்யும், மலமாக போடும், அது மனிதனுக்கு உபயோகம். இப்படியெல்லாம் அல்லாஹ் அவங்கள படைச்சிருக்கும் போது நம்ம வந்து அப்படி இல்லையேன்னு ரொம்ப கை சேதப்படுறாரு பாருங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, இன்னும் சொல்ல போனால் அவங்களாம் கை சேதப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தேகமா நம்ம சொர்க்கத்துக்கு போமா இல்லையா சந்தேகமாக இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது. நபிகள் நாயகத்தினுடைய தோழர், அவர் நபிகள் நாயகத்தினுடைய தோழர்னு சொல்லி அல்லாஹ் குரான்லேயே சொன்ன ஒரே ஆள் இவர் தான். குரான்லேயே அல்லாஹ்வுடைய தூதனுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்ன ஆள் இவர் ஒன்று தானே. இப்படியெல்லாம் இருந்தாங்க அவங்க. அப்படியெல்லாம் இருந்தும் கூட அவர்களுக்கு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அந்த வருத்தம் ஏற்படுது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஈமானுடைய வருத்தம். இந்த ஈமானிய வருத்தம் நம்மளுக்கு வரன காரணம் என்ன, அந்த நரகத்தை பற்றி உண்டான பயம் இருக்குது பார்த்தீங்கன்னா. அது நம்ம அடிக்கடி படிக்கணும். அதை நாம் எதை படிக்கிறோம்னு கேட்டால் தொழுகை சம்பந்தமாக படிக்கிறோம், நோன்பு சம்பந்தமாக படிக்கிறோமே தவிர நரகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறானா இல்லையா. சோனத்தை பற்றி சொல்கிற மாதிரி நரகத்தை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் சொல்லத்தானே செய்கிறான். அதை நம்ம என்னைக்கு படிச்சிருக்கிறோம். நம்மளுக்கு வந்து இறையச்சம் வரலன்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க, ஹஜ்ரத்து இறையச்சம் வர்றதுக்கு சொல்லுங்க, என்னத்தை சொல்கிறது, நீ இறையச்சம் வர்றதுக்கு நரக சம்பந்தமாக படி. நரக சம்பந்தமாக எத்தனையோ வசனங்கள் இருக்கு இல்லைங்க குர்ஆன்ல, அதை படித்து பார்க்கணுமா இல்லை. இறையச்சம் வரணும் ஹஜ்ரத் ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னோம்னா இறையச்சம் வந்துடுமா இல்லை. அது வந்து ஒரு பொருளா, அது இந்த இது ஒரு 1/4 கிலோ சாப்பிடுங்க, இது ஒரு 2 நாள் தண்ணி விட்டு ஆட்டுங்கன்னு சொன்னால் அது வந்துடுமா. அது டானிக்கு மாதிரியா உள்ளது அது இறையச்சம்ங்கிறது. அப்போ இறையச்சத்தை எல்லாம் வளர்த்துறதுக்கு தான் அல்லாஹ் வந்து குர்ஆன்ல என்ன செய்யறான், நரகத்தை பற்றி சொல்கிறான், எச்சரிக்கை பண்ணுறானே இல்லையா. இன்ன ஜஹன்னம கானத்து மிர்சாதா, நரகம் உங்களுக்காக வேண்டி காத்திருக்கிறதுங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. இன்ன ஜஹன்னம கானத்து மிர்சாதா, நரகம் உங்களுக்காக வேண்டி காத்திருக்கிறது. லித்தாகீன மஹாபா, யார் வந்து வழிகேட்டிலே நிலையாக சென்று விடுகிறார்களோ, நிலையா போறான பற்றி அல்லாஹ் சொல்றான். தடுமாறக்கூடிய ஆள் இல்லை, இது எனக்கு வழிகேட்டுன்னு தெரியுது, எனக்கு தெரியுது இல்லை, தெரிஞ்சுக்கிட்டே நான் அதில் போயிட்டு இருந்தேன்னா, அப்போ இந்த மாதிரியான நபர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்ன ஜஹன்னம கானத்து மிர்சாதா, நரகம் உங்களுக்காக வேண்டி தயாராக இருக்குது, நீ மோத்தா போகிறது மட்டும்தான் பாக்கி. அல்லாஹ் என்ன சொல்றான், உனக்கு நான் ரெடியாக தான் வச்சிருக்கேன், நரகம் உன்னை வாவான்னு தான் கூப்பிட்டுருக்கு. எப்படி சொர்க்கம் வந்து உங்களை வாவான்னு கூப்பிடுதோ அதே மாதிரி நரகம் அதை விட அதிகமாக வாவாங்குது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி எல்லாம் சொல்றாங்கல்ல. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் வந்து மறுமை நாளில் நரகத்தில் பேசுவானா அல்லாஹ், ஹலிம் தலத்தி, உனக்கு எப்படி இப்போ பசி ஆரிச்சான்னு கேட்பானா. நரகத்திட்ட என்ன கேட்குறான் அல்லாஹ், ஹலிம் தலத்தி, எப்படி பசி ஆரிச்சா. நரகம் என்ன சொல்லுது, நம்ம சொல்லுங்களேன், ஒரு வாய்க்கு கூட பத்தலைன்னு, ஒரு வாய்க்கு கூட பத்தலை நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அத்தனை வேத்தை தூக்கி நரகத்தில் போட்டுட்டு அல்லாஹ் நரகத்திட்ட கேட்குறான் ஹலிம் தலத்தின்னு. அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் உனக்கு வயிறு ஆறிச்சான்னு கேட்கக்கூடிய நேரத்தில் எனக்கு வயிறு ஆறலைன்னு சொல்லுதான். எது நரகம் சொல்லுதா இல்லையா. ரெண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றான், லாபிசீன ஃபீஹா அஹ்காபாங்கிறான். பல யுகமாக நீங்க நரகத்தில் கிடக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்கிறான். பல யுகங்க அல்லாஹ்வுடைய பார்வையில். இப்போ நமக்கு தான் நேரம் வித்தியாசம். இப்போ நம்ம ஒரு நேரம் சொல்கிறோம்ல, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சுண்டு சொல்கிறோம், இது ஒரு சுண்டு, இந்த ஒரு சிண்டில் நம்மளுக்கு உங்களுக்கு இதை தானே பண்ண முடியும், உங்களுக்கு அதுதான் பண்ண முடியும். ஒரு பறவையை பார்க்குறீங்க இல்லை, இந்த புல்புல் பறவைனாலாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு செகண்டில் 60 தடவை துடிக்குது பார்த்தீங்களா. இதே செகண்டில் 60 தடவை சிறகு என்ன செஞ்சிருதுன்னா துடிக்குது. அது அப்போ நமக்குள்ள டைம் வேற, அந்த பறவைக்குள்ள டைம் வேற, அல்லாஹ்வுடைய டைம் வேற. உங்களை நரகத்தில் அல்லாஹ் போட்டுருவான்னு சொன்னால் நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 24 மணி நேரம் இல்லை, அது பல 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 யுகமாண்டுங்கிறான் அல்லாஹ். அதான் சொல்கிறான், இன்ன ஜஹன்னம கானத்து மிர்சாதா, நரகம் உங்களுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறது. லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, யார் வந்து வழிகேட்டிலே செல்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மஆபல் லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, பல யுகங்கள் அந்த நரகத்தில் இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்றானே இல்லையா. ஆக நிரந்தரமாக சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நாம வாழ்நாளில் பயன்படுத்த வேண்டிய நாட்களே ரொம்ப கம்மி தானே. ஒரு 40 வருஷம் தான் இருக்கிறோம், ஒரு 50 வருஷம் தானே இருக்கிறோம். நீங்கள் கூட இதே ரமதானில் எத்தனை பேர்த்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதே ரமதான் மாதத்தில் மூத்தா போகிறாங்க, வயசு 30, வயசு 25, இப்படி நீங்கள் பார்க்கத்தானே செய்கிறாங்க. அதே மாதிரி வாகன விபத்தில் மூத்தா போகிறாங்கள பார்க்குறீங்கல்ல. அப்போ மௌத்துங்கிறது நம்ம எப்போ வரும், எந்த ரூபத்தில் வரும்னே தெரியாத போது மறுமை நாளை வந்து யாராவது நாசமாக்குவாங்களா. இந்த அச்சமெல்லாம் சஹாபாக்களுக்கு இருந்தார்.
அதனால தான் அவர் என்ன செய்யறாரு, குறிப்பா ஏன் இந்த பறவையை வந்து அவர் வந்து உதாரணம் காட்டுறாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் பறவை தான் அதிகமாக உதாரணம் காட்டுவாங்க. இந்த ஈமானுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் வந்து பறவையே உதாரணம் காட்டுவாங்க. ஏன், காலையில் நீங்க பாக்குறீங்க ஒரு காக்கா பறக்குது, கூட்டை விட்டு வெளியே போகுது, பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த இறை இருக்குதுங்களா, இறப்பை ஒன்றுமே இருக்காது. ஏதாவது இருக்குமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதே நேரம் மாலையில் வரக்கூடிய நேரத்தில் ஒரு குருவியை நீங்கள் பிடிச்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் சரி, வேற ஒரு கழுகை பிடிச்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் சரி, ஃபுல்லாக நிரம்பி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய இறை இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 50 கிராம் 100 கிராம் இருக்கா இல்லையா? அது என்ன சேமிச்சா வச்சது? வீட்டில் சேமிச்சு வச்சிருக்கா? லாக்கர் தனியாக வச்சிருக்கா? ஏதாவது ஒன்று வச்சிருக்கா? இல்லை. அது இறை நம்பிக்கையோட போகும். அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான், அல்லாஹ் தான் நம்மளை படைச்சது. பறவையா படைச்சது யாரு? அல்லாஹ். நாம இந்தந்த முறையில் உணவை தேடணுங்கிறத வந்து விதிச்சது வந்து அல்லாஹ் தானே. இப்போ காலையில் நம்ம பாட்டுக்கு போவோம், கரெக்டாக காலையில் ஆனால் போயிடும், நைட் ஆனால் வீட்டுக்கு வந்துடும். இல்லை நம்ம இன்னொரு 10 மணி நேரம் அல்லது இன்னொரு 5 மணி நேரம் நம்ம முயற்சி பண்ணோம்னா இன்னும் கூடுதல் கிடைக்கும்னு சொல்லி அதை யோசிக்கிறாரு. மாறி நேரத்துக்கு பின்னாடி எங்கேயாவது காக்கா குருவிலாம் பார்க்குறீங்களா? பார்க்குறீங்களாங்க? பார்க்கல. ஏன்? அதோட நப்சை பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு அழகாக படைச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா. நம்ம தான் என்ன பண்ணுறோம், அப்படி தூக்கத்தை அப்படி பயங்கரமாக அப்படி அடக்கிட்டு, அதாவது தூக்கத்தை வந்து வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரை போடுறான். சில பேர் தூக்கம் வர்றதுக்காண்டி மாத்திரை போடுறான். சில பேர் என்ன செய்யறான், தூக்கம் வரக்கூடாது, கடைக்கு போனோமா, அப்போ இந்த காப்பியை குடிக்க தூக்கம் கொஞ்சம் நேரம் வராது, அந்த காப்பியை குடிக்க தூக்கம் கொஞ்சம் நேரம் வராதுன்னு இருக்கிற தூக்கத்தை கெடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறோம். ஏன்னா இந்த உலகம் நம்ம போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. பறவை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? அந்த பறவைக்கு வந்து ஏதாவது தடை இருக்குதா? எந்த பறவைக்காவது, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய எந்த பறவைக்காவது 4 கூட நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? என்ன பெரிய சிரமமா அது? ஒரு பறவை வந்து கூடு கட்டுறது என்ன பஞ்சாயத்தில் போய் அனுமதி வாங்கணுங்கிற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையில. அதுக்கு தேவைப்பட்டது ஒரு 10 குச்சி தான். அது அப்போ இந்த விளக்கு மாற்று குச்சியில் வீட்டில் கிடக்க தான் செய்யுது. அப்போ அது தேவைன்னா போய் எடுக்கலாம்ல. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு கொத்தனார் இவங்கெல்லாம் தேவையாது, அதோட வீட்டை அதே கட்டிக்குது. அப்போ அதுக்கு தேவையான அந்த சாமானங்கள் நம்ம சொல்கிறோம்ல, ஜல்லி செங்கல் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. எல்லாம் தூக்கணாங்குருவியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, எவ்வளோ டாப்பாக இருக்குது. தூக்கணாங்குருவியை பார்த்தீங்கன்னா அந்த கூடு எவ்வளோ டாப்பாக இருக்குது. அது நல்லா தான் இருக்குது. என்னுடைய மகளுக்கு இது ஒன்று, என்னுடைய பேரனுக்கு இது ஒன்று, அப்படி கட்டுது. அது ஒரு மரத்தில் ஒன்று தான் இருக்கு, அவ்வளோதான். ஒரு மரத்தில் ஒன்று தான், ஒரு ஊரில் ஒன்று தான். இங்கே ஒன்று வச்சுக்குவோம், அழகிய மண்டலத்தில் ஒரு கூடை வச்சுக்குவோம். ஏன்னா அங்கே போனால் நம்ம அங்கே தங்க வேண்டியது இருக்குல்ல. போகிற இடமெல்லாம் இந்த லாட்ஜ் போடுறோமா, நம்ம என்ன செய்வோம், அப்போ நம்ம வந்து இந்த இறை புதிர் கடையில் ஒரு கூடு, அதை விட்டோம்னா நம்ம மார்த்தாண்டத்தில் ஒரு கூடு, அதை விட்டால் தக்கடையில் ஒரு கூடு, அப்படின்னு யாராவது தடை போடுவாங்களா? அதுக்கு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க, தடை போடுவாங்களா? பெருநாளுக்கு உடனடியாக நம்ம என்ன செய்யறோம், உடனே நம்ம காஷ்மீருக்கு போயிடலாம், உடனே ஊட்டிக்கு போயிடலாம், அப்படி ஏதாவது போகுதா? அது ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த இறை புதிர் கடையில் சுத்தக்கூடிய திருநாய் இங்கே தான் இருக்கும். இந்த நாய் வேற ஒரு கூட போகாது. நம்ம வந்து அதை நாய்ங்கிறோம், நம்ம வந்து அதை பன்றிங்கிறோம், நம்ம வந்து அதை பறவைங்கிறோம். ஆனால் அதனுடைய மனசு எப்படி இருக்கு, அதனுடைய அந்த தன்மை எப்படி இருக்குது, அதுக்காக வேண்டியது அந்த பறவைகள் என்ன செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுக்கு உதாரணமாக காட்டினாங்க. அதே ஈமானுக்கு உதாரணமாக அந்த பறவை இருக்கிற காரணத்தினால தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, அதை பார்க்குறாங்க. என்னடா இது இவ்வளோ அழகான ஒரு படைப்பு, அந்த படைப்பு மாதிரி நம்ம இருந்தால் நல்லா இருக்குன்னு அந்த விரக்தியை தெரிவிக்கிறார். அதுக்காக வேண்டி மனுஷனை விட பறவைதான் சிறந்த படைப்புன்னு இல்லை. அவர் என்னன்னா அந்த தன்மையை பார்க்குறாரு. இன்னைக்கு உலகம் இப்படித்தான் இருக்கு. நம்ம என்னதான் ரமலான்ல வந்து முண்டி அடிச்சுக்கிட்டாலும் நெத்தியை கொண்டு போய் நம்ம சரிதா பண்ணிட்டு இருந்தா நம்ம நிலைமை மாறி தானே போகுது. கவலைப்பட்டிருக்காங்களே இல்லையா? இன்னும் சொல்ல போனால் இதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஹல்லலா என்ற ஒரு சஹாபி அவரை பார்க்குறாரு. யார்? அபூபக்கர் பார்க்குறாரு. கைப்பையா அந்த ஹந்தலா இதை கேட்குறாரு. ஹந்தலாவே இப்படி சௌக்கியமா இருக்கிறீங்களா நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி அவர் கேட்குறாரு. ஹந்தலாவே நீங்க சௌக்கியமா இருக்கிறீங்களா கேட்குற நேரத்தில் இந்த ஹந்தலா என்ன சொல்றாருன்னா நாஃபக ஹந்தலாங்கிறார். இல்லை இல்லை, நான் வந்து ஒரு முனாஃபிக்காக தான் இருக்கேங்கிறேன். நான் வந்து ஒரு முனாஃபிக்கு நம்ம சொல்கிறோம்ல, ரெட்டை வேடதாரி, அந்த மாதிரி தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்து அதை ஏற்க முடியல. ஏன்னா அவர் சஹாபி தானே. அப்ப சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் ரொம்ப தூய்மையானவன், நீங்களும் உங்களுடைய வாயில் இருந்தால் இப்படி ஒரு வார்த்தை வர்றது, நீங்க வந்து முனாஃபிக்கான்னு எப்படி நீங்க அதை சொல்லுவீங்க? அதை முனாஃபிக்கின்னு சொல்றதுக்கு உண்டான தகுதி வந்து வேற ஆளுகளுக்கு இருக்கும். நம்ம நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களாச்சே, நாம ஈமானுக்காக தான் இவ்வளவு சிரமங்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் கேட்டாங்கல்ல. அப்ப அவர் என்ன சொன்னாரு? அழகான வார்த்தையை சொன்னார். அதாவது அல்லாஹ்வுடைய தூதனுடைய சபையில போய் இருப்போம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, யுதக்கிர்னா அல் ஜன்னத வன்னார், நரகத்தை பத்தியும் சொர்க்கத்தை பத்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு போதனை செய்வாங்க. கண்ணா ராய், கண்ணால பார்க்குற மாதிரி இருக்கும்.
நரகத்தை பற்றி ரசூல்லா சொல்லும் போது உண்மையிலேயே அந்த நரகத்தில் போய் விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எங்களுக்கு பயம் வரும். சுவனத்தை பற்றி சொல்லும் போது உண்மையிலேயே அந்த சொர்க்கத்துக்குள்ள போனா எவ்வளவு இன்பமா இருக்குமோ அந்த மாதிரி எங்களுக்கு ஆசை வரும். எப்போ நபிகள் நாயகத்தினுடைய சபையில இருந்தா, பள்ளிவாசலுக்குள்ள போய் இருந்தா, அதே நேரம் அந்த சபையை விட்டு வெளியே வந்துட்டோம்னு வைங்களேன், ஆஃபஸ்னல் அஸ்வாஜ வல்லௌலாத வல்லையாத்தி கசீரா. பள்ளிவாசலை விட்டு வெளியே வந்து மனைவியை போய் பார்க்குறேன், வியாபாரத்தில் போகிறேன், அப்படியே சேஞ்ச் ஆகி போகுது. அதான் பள்ளிக்குள்ளே இருக்கும்போது சுத்தமான ஈமான்தாரிங்கிற மாதிரி என் மேலே எனக்கே என்ன செய்யுது, அது வந்து ஒரு பிரியம் ஏற்படுது. கொஞ்சம் பள்ளியை விட்டு வெளியே தாண்டிட்டேன்னு வைங்களேன், என்னடா நம்ம தடுமாறுத, நம்மள்ட்ட உள்ள ஈமான் சரியில்லாமல் இருக்குதுன்னு சொல்லி நம்ம மேலே சந்தேகம் வருது. அப்போ இப்படியெல்லாம் வந்து என்னுடைய உள்ளம் வந்து ஒரு முரண்பாடாக இருக்குல்ல, அப்புறம் எப்படி நான் வந்து மூமின்னு சொல்ல முடியும்? அப்போ நான் முனாஃபிக்கு தானே என்ற ஒரு விளக்கத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, ஹன்ஸலா சொல்கிறார். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க, நீ சொல்வது தான் இந்த முனாஃபிக் என்பதற்கு சரியான பொருள் என்ற நிலை இருக்குமே, ஆனால் நிச்சயமா நானும் அப்படித்தான் இருக்கிறேன். ஏன்னா ஓ மாதிரி எனக்கு தடுமாற்றம் வருதுங்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு எப்படி ஈமான்ல வந்து பள்ளிக்குள்ள இருக்கும்போது ஒரு மாதிரியும் வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு மாதிரியும் தடுமாறுதோ அதே மாதிரி தான் எனக்கு இருக்குது. அவரு இவருக்க சந்தேகம் கேட்டார். கடைசியில் இவர் சந்தேகத்துக்கு விளக்கம் சொல்லுவாருன்னு பார்த்தா இவருக்கு சந்தேகமாகி போச்சு. ரெண்டு பேருமே ரசூல்லாட்ட போறாங்க. அப்ப ரசூல்லா என்ன சொன்னாங்க, பயமுறுத்தவெல்லாம் இல்லை, உங்கள்ட்ட எல்லாம் அந்த ஈமானா இருக்கு, கேடு கட்ட ஈமான், இதெல்லாம் ஈமானா, அல்லாஹ்வுடைய தூதரோட நட்புறவோட இருக்கிறீங்க, என்ன ஈமானோட இருக்கிறீங்க அப்படின்னு திட்டவே இல்லை. ரசூல்லா என்ன சொல்றாங்க, பள்ளிவாசல்ல இருக்கும்போது அப்படித்தான் உங்களுக்கு தோணும், ஏன் பக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அப்படித்தான் தோணும். ஏன்னா பள்ளிவாசல் இருக்கிறது வந்து வானவர்கள் தான் இருப்பாங்க. ஒரு நல்ல சபையில யார் இருப்பா, வானவர்கள் தான் இருப்பாங்க. அப்ப வானவர்களே குழுமி இருக்கக்கூடிய ஒரு சபையில் நமக்கு அப்படிப்பட்ட உணர்வு வரும். அதே நேரம் அது வந்து நம்ம விலகிட்டோம், வேற இடம் மாறிட்டோம். சாத்தன் பசா சில நேரம் என்ன செய்யும், இப்படி என்ன வரும், சில நேரம் அப்படி என்ன வரும் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பார்த்தீங்களா. அதனால இப்ப நம்ம ரமலான் மாசத்துல கடுமையான முயற்சி எல்லாம் பண்ணோம். அது வந்து அல்லாஹ்வுக்கு தெரியும் தான், நாம வழிக்கு விட்டு விடுவோங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும் தான். அதை நினைச்சலாம் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ எல்லா ஃபஜ்ருக்கும் வந்திருப்போம். எப்போ, ரமலான் மாசத்துல இந்த 2 நாள்ல பார்த்தீங்கன்னா தடுமாறி இருப்போம். அசருக்கு வந்திருக்க மாட்டோம், லோஹருக்கு வந்திருக்க மாட்டோம், இருக்குது இல்லை. அந்த ரமலான்ல ஓதிய அந்த திக்ருகளை நம்ம இப்போ படிச்சிருக்க மாட்டோம். கவலையெல்லாம் படாது, அல்லாஹ் கருணையாளன் தானே. அதே நேரம் கருணையாளனை அறிவுபூர்வமான கருணையாளனாக என்ன செய்யணும் நம்ம புரியணுமே தவிர அவன் வந்து ஏமாளி மாதிரி நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் மன்னிப்பான். எப்படி மன்னிப்பான், நம்ம மனம் உருகி அல்லாஹ்விடத்துல தௌபா பண்ணி அது மாதிரியா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து இவனால தான் கெட்டேன்னு எனக்கு தெரியுது, இவன் தான் என்ன வழி கெடுத்தான், இவன் தான் என்ன சீட்டு விளையாட கூப்பிட்டான், இவன் தான் என்ன செய்யறான், என்ன படுத்து கூப்பிட்டான்னு தெரியுதா, அவனை விட்டு நான் விலகணும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய இது மாதிரியான தடுமாற்றங்கள்ல ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணம் என்ன, சூழ்நிலைகள் இருக்கு பார்த்தீங்களா. இவனால தான் நான் இந்த தப்பு பண்றேன்னா அவன்கிட்ட நான் விலகணுமா இல்லையா, அப்படி விலக நான் முயற்சி பண்றேமா. அதே மாதிரி இந்த இடத்துக்கு போனா நான் தப்பா போயிடுவேன், இந்த ஒரு சூழ்நிலையில போனா என் பார்வை தப்பாயிரும், என் பேச்சு தப்பாயிரும், அப்படிங்கும் போது எல்லாமே நமக்கு தெரியுது இல்லை. அதையெல்லாம் விட்டு விலகணும்னு சொன்னா உண்மையிலேயே இந்த ரமலான் என்ன செய்யும், நிச்சயமாக நமக்கு பயன்தரும். அப்படி பயன்தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்ற பிரார்த்தனையோடு ஜும்மா உரையின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்பினியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பற்றியும் எச்சரிக்கை செய்தார்கள். ஈமானை அடிக்கடி தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும் எச்சரிக்கை செய்தார்கள், போதனை செய்தார்கள். அதே மாதிரி இந்த ஈமானிய சரிவு இருக்குது பார்த்தீங்களா, இதையெல்லாம் சரி செய்வதற்கு எதையெல்லாம் நீங்கள் அதிகமாக யோசிக்கணும் அப்படிங்கிறத கூட சொன்னாங்க. அதில் ஒன்று தான் அந்த சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்கு நம்ம சொன்னார். ஏன்னா இப்போ நான் வந்து வழிகேறேன்னு வைங்களேன், எனக்கு தெரியும் நான் இவனால தான் கேட்குறேன்னு எனக்கு தெரியும். இதில் போய் நான் அதை பார்க்கறனால தான் நான் கெட்டு போகிறேன்னு எனக்கு தெரியும் போது நான் அதை தவிர்க்கணும் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கும் தெரியும், இது பெரிய ஆராய்ச்சியெல்லாம் இல்லை. நான் எதனால் கெட்டு போகிறேங்கிறது எனக்கு எப்படி தெரியுதோ அதே மாதிரி உங்களுக்கும் தெரியும். அந்த வழியில் மறுபடியும் போகக்கூடாது. லா யுல்தகல் மூமின் ஃபீ ஹுஜ்ரின் வாஹித், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஒரு மூமின் ஒரு பொந்தில 2 தடவை கொட்டுப்பட மாட்டான். ஒரு தடவை கையை விட்டுட்டீங்க,
பொந்துக்குள்ளே கையை விடுறோம், உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, டக்குன்னு பாம்பு கொத்திருச்சு, இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை, மறுபடியும் போய் அந்த பொந்துக்குள்ளே கை விடலாமா? கை விடக்கூடாது இல்லை. அப்போ அப்படிதான் ஒரு மூமின் இருப்பானா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்களே இல்லையா? அதனால் இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம அதிகமாக என்ன செய்யணும்னா யோசிக்கணும். அதே மாதிரி கஸ்ரத்து திக்ரில் மௌத்தி, மரணத்தை அதிகமாக யோசிப்பது. அதே மாதிரி திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை அதிகமாக ஓதுவது. இந்த குர்ஆனை நம்ம எப்போ அதுலேருந்து கையெடுத்தோமோ குர்ஆனுங்கிறது அது பாட்டுக்கு போயிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு ஒட்டகம் மாதிரி தான், கட்டப்பட்ட ஒட்டகத்தினுடைய அந்த கயிறு உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் ஒட்டக கூட இருக்கும். நீங்கள் ஒட்டகத்தினுடைய கயிறை விட்டுட்டீங்கன்னா ஒட்டகம் பாட்டுக்கு அது பாட்டுக்கு போயிடும். அதே மாதிரி தான் திருமறை குர்ஆன் என்பது. திருமறை குர்ஆனை நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய காலம் வரை நம்ம தடுமாறினாலும் அதை வழிகாட்டிடும். நாம கொஞ்சம் பெசனா கூட என்ன செய்யும், அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லியிருக்கிறாங்கிற மாதிரியான வசனங்கள் நம்மளை நேரிய வழியில் செலுத்திடும். ஆனால் இந்த குர்ஆன் பக்கமே கையில் எடுக்க முதல்ல இதை நம்ம என்ன செய்யணும், முதல்ல தெளிவான முறையில் புரிந்து கொள்ளலாம். குர்ஆனுங்கிறதான் அடிப்படை. இந்த குர்ஆனை எப்பொழுது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வசனங்க, நீங்கள் ரமலான்ல உட்காந்து ஈடுபட்டுக்கிட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக குர்ஆன் இப்படி விரிச்சு வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு வாழ்நாளில் ஒரு வசனம் படிக்க முடியாதா? ஒரே ஒரு வசனம் தானே, இந்த ஒத்த வசனத்துக்கு நம்ம கவனம் செலுத்த முடியாதா? அதனால் இந்த குர்ஆனையும் பலமான முறையில் பற்றி பிடித்து நேரிய வழியில் சென்றக்கூடிய அந்த மக்களுடைய வழிமுறைகளையும் நாம் பார்த்து படித்து படிப்பினை பெற்று மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக மாற முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு ஜும்மா உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வ யஸ்தஜிபு லக்கும் வ லதிக்ருல்லாஹ். அல்லாஹ்